வெல் ஃபியூச்சர் அகாடமியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க ஒவ்வொரு ஆளும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேவை ஒன்று இருக்கும். அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி பெர்ஃபார்ம் பண்ண ஒரு போய் தான் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸுக்கு முதல் கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் வேறு சில இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணாங்க. இப்போ நம்ம அப்படி சொல்லவே இல்லை. இப்போ என்னோட இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணிட்டு இதில் இருக்கிற சில வேலை செட் ஆகாமல் வேறு இன்ஸ்டிடியூட் போயிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் என்னன்னா உங்களுக்கு தேவை வந்து எப்படி அமையுதுங்கிறத இங்கே மெயின். இப்போ இது என்னோட கிளாஸில் இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும், உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, அப்படியான கான்செப்ட்களில் இருக்கும். ஓகே, ஸோ அந்த வகையில் தான் இவர் வந்து நிறைய இன்ஸ்டிடியூட்டில் தேடி பார்த்துட்டு அது அவருக்கு செட் ஆகலைங்கிறதால அவர் வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணார். ஸோ இந்த கிளாஸ் அவருக்கு ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிள் இருந்தால் அவர் அன்றைக்கே மணி மேக் பண்ணது இவருக்கு சரியான ஒரு ஆச்சரியம். ஏன்னா நிறைய டைம் இதை நம்ம கட்டு ஜாயின் பண்ணோம்னா அவரோட பழைய ப்ரூஃப் ஏர்னிங்ஸ் தான் இது. ஓகே, ஏர்னிங் ப்ரூஃப் தான் இது. பாருங்கள், அவர் இப்போ நான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த விஷயத்தை சொல்கிறார். அவர் அந்த நம்ம டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ் சொன்னமே, இந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸில் இப்போ டெய்லி $100 மேலே ஜாப்ஸ் அந்த வெப்சைட் இவருக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொன்னால் அப்படி அந்த பிளாட்ஃபார்மில் கொடுத்தாரு. ஈவன் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு அவர் வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கேட்டார். நிறைய பேர் கிளாஸ் செய்து நிறைய பேர் நம்ம கிளாஸில் உருவாக்கி விட்டவர். இப்போ அவர் தனியான ஒரு நிறுவனம், ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்கிறார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ். அதுக்குரிய நாலேஜை வந்து சரி அங்கேருந்து இதை பண்ணிட்டு செய்கிறார் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற உங்கள்கிட்ட தான் இதை நீங்கள் எப்படி பில்டப் பண்ணி எடுக்கணுங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஏன்னா இது வெளியிலேருந்து பார்க்கல. நிறைய நம்ம போட்டி நிறுவனங்களே நம்ம இன்ஸ்டிடியூட்டை பற்றி நம்ம கிளாஸ் ஜாப்ஸை பற்றி நிறைய இது பண்ணுவாங்க. பட் நீங்கள் யார் என்ன இது பண்ணாலும் சரி, இங்கே என்னென்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு அது தேவைப்படுதோ, எந்த அளவுக்கு அது யூஸ் ஆகுதோ அப்படி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இங்கே நாம இந்த டைப் ஆஃப் இந்த மைக்ரோ ஜாப்ஸ், அதே மாதிரி சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது, டேட்டா கலெக்ஷன், இந்த டைப் வந்து எல்லா இன்ஸ்டிடியூட்டும் எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஓகே, இது வந்து சரியான ஒரு தெளிவோட சரியான ஒரு பொறுமையோட நம்ம இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸை கையாளணும். ஓகே, அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது செட் ஆக மாட்டேன். இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவருக்கு தனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. நான் ஆனால் ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணணும். எனக்கு ஸ்டடீஸான பேக்ரவுண்டும் இல்லை, ஆனால் என்னோட டெடிகேஷன் இருக்குது. அந்த டெடிகேஷன் எனக்கு டைம் ஒன்று கிடைக்கும். அந்த டைம் எப்போ என்னோட சரியில்லை, என்னோட பேபிஸ் இருக்குது, இன்ஃபேன்ட் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி இதை பில்டப் பண்ண தெரியல என்னோட சொன்னால் அதுவுமே வந்து இதுதான் உங்களுக்கு மோஸ்ட் சூட்டபிள் ஆகும். அப்படியானாக்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா, எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ண ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறது அதுக்குரிய கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணும். இப்படி 2700க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ் நான் ஷேர் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். பெர் டே ஒரு நாளிலேயே வந்து நீங்கள் $200, $300, $400 பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. நீங்கள் இது பாருங்கள், இப்போ துபாய் அந்த சவுதி மெம்பர் கூட ஒரு நாளைக்கு $240 கன் பண்ணுங்க, அவருக்கு போனஸ் $37. இது என்னன்னா நீங்கள் மினிமம் ஒரு இந்தியா அந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னு சொன்னால் துபாய், சவுதி, கட்டாரில் ஒரு நாளைக்கு $10 நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். இது சம்மந்தமாக நான் கண்டினியூஸாக ஷேர் பண்ணிட்டு வரேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அண்ட் வந்து பின் பண்ணி வச்சுக்கோ ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களே 5 இயர்ஸாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஏர்னிங்ஸ், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த அப்டேட்டுகள் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து இதில் ஆக்சஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணுறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் ஆக்சஸ் இருக்கும். அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் இருக்கும். அதே போல் யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இங்கே டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங், பாட நிலைப்பான வேலைக்கான கான்செப்ட் இருக்குது. தேவையான அதையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய மணி மேக்கிங் சம்பந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அடங்கி மணி மேக்கிங் வீடியோஸ் போட்டு அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுளில் போய்ட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கே வரும், அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம்.